எல்லா வனவிலங்குகளையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா அதுக்கான கரெக்டான பிளேஸ் நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனிமல் ஸ்பாட் பண்ணாமல் நீங்கள் வர முடியாது. நான் ஏற்கனவே நாகர்ஹோலையில் தங்கியிருந்து முதல் நாள் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு சஃபாரி நம்மளுடைய ஓன் கார்லேயே வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்பொழுது ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து எப்பயுமே ரெகுலராக அதிக லெவலில் சைட் ஆகக்கூடிய இடம் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகளையும் நம்ம நிறைய பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒயில்டு டாக் வந்து ரொம்பவும் ரேர் சைட்டிங் ஆகக்கூடிய ஒரு அனிமல். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வைல்ட் டாக் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலாக இந்த மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் அதை பிளான் பண்ணி தான் நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புனேன். அதே மாதிரி நம்ம போகும்பொழுது ஒரு ரோட்லேயே வந்து ஒரு வைல்ட் டாக் ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு நம்மளை பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ள புதரில் போய் படுத்து நம்மளை எழுந்து பார்த்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தது. திரும்பவும் ரோட்டுக்கு வந்தது. என்ன நினச்சதுன்னு தெரில, கொஞ்சம் தூரம் ஓடுனது, திரும்ப ரிட்டர்ன் ஆகி நம்ம காருக்கிட்டே வந்துச்சு. நமக்கு இந்த சஃபாரியில் வைல்டு டாக் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து சைட் ஆகிட்டே இருந்தது. இதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்தியன் கார் வந்து ஒரு 3 இடத்துல வந்து நம்ம ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாமே கூட்டமாக தான் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு மாடுகள் மிகவும் அபாயகரமான விலங்கு. அதாவது யானையை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப காமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப கேஷுவலாக இருக்க முடியாது. திடீர்னு வந்து நம்மளை காரை அட்டாக் பண்ணுது அப்படின்னா காரையே கவுத்து போடக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு விலங்காக இது இருக்குது. நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது பார்ப்பதற்கு மிகவும் அரிதான பார்க்கிங் டேர் வந்து நம்ம ரோட்டு ஓரத்துலேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலிஃபண்ட் குரூப்ஸையும் வந்து நம்ம பார்த்தோம். அது யானை வந்து அது குட்டியோட வந்து அதுவும் ரோட் பக்கத்துலேயே வந்து இருந்தது. பொதுவாக வந்து யானையும் வந்து மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு விலங்கு. பொதுவாக நான் ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணி போகும்போது யானைக்காக மட்டும்தான் பயப்படுறது உண்டு. எந்த நேரம் வேணாலும் அது நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒடியாரும். நாமளும் இந்த மார்னிங் சஃபாரியை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் சேர்ந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட முழு வீடியோ தொகுப்பும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.